Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு தக்காளியை. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு தக்காளி. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதும் அது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பியூரி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் அதில் நான் முட்டை போட போகிறேன். அது கொதிக்கிட்டோம் ஒரு 3 நிமிஷம். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுனது அதெல்லாம் அப்படியே கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது தான் முட்டையை நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ அது கூட கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்த்து அது கொதித்து நல்லா இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் அதுக்கப்புறம் தான் முட்டையை சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டோடனே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இது மேலே தான் நான் முட்டையை உடச்சி போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். நம்ம கொஞ்சம் முட்டை வெந்து வந்த பிறகு நம்ம அது கூட பெப்பர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கணும். இப்போ நான் முட்டையை ஊற்றி இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த மூடி வச்சுருந்தால அந்த மூடியை எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இப்போ ரெடியாகி வருது. ரொம்ப தூக்கி விட்றாதீங்க, தீஞ்சு போயிடும் அப்புறம் முட்டை அடியில், அப்புறம் வாசனை அடிக்கும். இந்த மாதிரி ரெடியாகி வரும்போது தான் நம்ம அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கு அந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மேலே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தமாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவை பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள்
திறந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு. இல்லை ஆஃப் பாயிலாக இருக்குது, ஹாஃப் பாயில் பிடிக்கணும், இதை அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நல்லா அந்த மஞ்சக்கரு நல்லா வெந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்மிலே வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு முட்டை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே இதை நீங்கள் ஒரு தோசை கரண்டி வச்சு கட் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தால் பீஸா முட்டைன்னு கூட சொல்லி ஏமாற்றிக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுங்க. வெஜிடபிள் குருமாவோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லட்சம்ஸ் ரெசிப்பியை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.